Easy Maths channel. Today என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 8ல exercise 8.2ல problem number 8 பார்க்க போறோம். Problem number 8ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a vector equal to db vector அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது a vector b vectorனு ரெண்டு வெக்டார் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வெக்டார்களும் இணை வெக்டார்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இணை வெக்டார்கள்னா என்ன கண்டிஷன்னா இந்த ரெண்டு வெக்டார் ஈக்குவல் டு அதோட ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் ஏதோ ஒரு நம்பர் ஈக்குவல் டு இந்த வெக்டாரா இருக்கும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. tன்றது ஏதோ ஒரு ஸ்கேலார் வேல்யூ தான், ஏதோ ஒரு நம்பர். சரியா? இப்படி கொடுத்திருக்காங்க. a வெக்டார் ஈக்குவல் டு tb வெக்டார்னு அர்த்தம். இதுல a வெக்டார் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் 9k வெக்டார்னு கொடுத்திருக்காங்க. b வெக்டார் என்ன கொடுத்திருக்காங்கன்னா i வெக்டார் பிளஸ் லாம்டா j வெக்டார் 3k வெக்டார்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து j ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு நம்பரா கொடுக்காம லாம்டான்னு இது ஒரு அன்னோன் வேல்யூவா கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்றோம்னா a வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டு வெக்டாரும் இணை வெக்டார் சோ a வெக்டார் ஈக்குவல் டு tb வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ a வெக்டார் ஈக்குவல் டு tb வெக்டார்னா a வெக்டார் நம்ம given கொடுத்துருவாங்கல அதை எழுதிக்கிறோம். சோ 3i வெக்டார் plus 2j வெக்டார் plus 9k வெக்டார் ஈக்குவல் டு t இன்டு b வெக்டார் என்ன i வெக்டார் plus lambda j வெக்டார் plus 3k வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா t வந்து உள்ள விட்டு மல்டிபிள் பண்றோம். சோ உள்ள விட்டு மல்டிபிள் பண்ணா இந்த சைடு அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்க மட்டும் உள்ள விட்டு மல்டிபிள் பண்ணா ti வெக்டார் plus lambda t j வெக்டார் plus 3tk வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு இது ஈக்குவல் டு இதுனா இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே, அதாவது ஐயும் ஈக்குவலா இருக்கும். ஐயோட கோஎஃபிஷியன்ட்டும் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் கேயோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம இங்க ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் வச்சு பார்த்தாலே என்ன தெரிஞ்சிரும், ti வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார்னு இருக்கும். அப்ப t ஈக்குவல் டு நம்ம 3ன்னு எழுதிடலாம் இதுல இருந்து. அப்ப t க்கு பதிலா 3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க t வந்து 3 தெரிஞ்சிச்சு. அப்ப இது ஃபுல்லா இங்க t இருக்கிற இடத்துல 3 ஆல மல்டிபிள் பண்றோம். சோ 3i வெக்டார் plus 3 lambda j வெக்டார் plus 9k வெக்டார்னு கிடைச்சிரும். இப்ப j ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணோம்னா 3 lambda equal to 2ன்னு கிடைக்கும். அப்ப 3 lambda equal to 2 lambda equal to 2/3ன்னு கிடைச்சிரும். அப்ப lambda வேல்யூ நமக்கு என்னன்னா lambda equal to 2/3. அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். சோ ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 9 பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 9ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கீழ்காணும் வெக்டார்கள் ஒருதள வெக்டார்கள் என காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒருதள வெக்டார்கள்னா 3 வெக்டார் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 வெக்டாரும் ஒரே தளத்துல தான் இருக்கும், அதாவது ஒரே பிளேன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நார்மலா வெக்டார்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அந்த 3 வெக்டார் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்னா நிலை வெக்டார்கள் கொடுத்திருப்பாங்க. அப்ப நிலை வெக்டார்கள் என்ன அர்த்தம், ஆரிஜினை பொறுத்து இருக்கும். OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார்னு இருக்கும். அப்ப அந்த நிலை வெக்டார்களை நம்ம வெக்டார்களா மாத்திட்டு தான் இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நமக்கு ஒரு தடவை வெக்டார்கள்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணா மட்டும் போதும்னா இதுக்கு வந்துட்டு நமக்கு புக்ல வேற ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதுலயே நம்ம ஒரு தடவை வெக்டார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த 3 வெக்டார்கள் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3 வெக்டார்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலா வெக்டார்கள் கொடுத்துருக்காங்களா இல்ல நிலை வெக்டார்கள் கொடுத்துருக்காங்களா, இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். வெக்டார்கள் கொடுத்தா நம்ம ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். நிலை வெக்டார்கள் கொடுத்தா மட்டும் அதை வெக்டார்களா சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு தடவை வெக்டார்னு கேட்டாங்கன்னா நம்ம டிடர்மினன்ட் போட்டுட்டு இந்த a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இந்த 3 வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த 3 வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்டை வரிசையா எழுத வேண்டியதான். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுனா 1, இது -2, இது 3. அதுக்கடுத்து b வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்னா -2, 3, -4. c வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்னா இங்க i வெக்டார் 1 இல்ல, அப்ப என்ன அர்த்தம் 0 இருக்குன்னு அர்த்தம். சோ 0 -1 2. இப்போ டிடர்மினன்ட்டை நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியுமா? சோ டிடர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா எடுத்துட்டு அதை வச்சு மறைச்சிட்டு நம்ம பண்ணுவோம். சோ பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு போட்டுக்குருவோம். போட்டுட்டு இந்த ரோவையும் காலமையும் மறைச்சிட்டோம்னா +1 × 3 × 2 வந்து 6. இது -1 × -4னா +4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடுவோம். அப்ப 6 - 4 பிளஸ் நெக்ஸ்ட் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ். இப்போ மைனஸ் × மைனஸ் +2ன்னு கிடைக்கும். ஸோ +2 × இந்த ரோவையும் இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டோம்னா -2 × 2 வந்து -4. 0வால இதை மல்டிபிள் பண்ணா 0 தான். ஸோ -4 + 3 × இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டோம்னா -2 × -1 +
plus 2 இது 0 into 3 வந்து 0 கிடைச்சிரும். அப்ப 3 into 2 கிடைக்கும். ஸோ உள்ள விட்டு மல்டிபிள் பண்றோம். 1 into 6 minus 4 வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 2. அப்ப 2 into 1 வந்து 2. இங்க -4 into 8 -4 into 2 வந்து -8. இங்க 3 into 2 வந்து +6. இப்போ 2 + 6 8. 8 - 8 0 கிடைச்சிரும். அதாவது நம்ம இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். கொடுத்திருக்கிற வெக்டார் நிலை வெக்டார்களா கொடுத்துருக்காங்களா வெக்டார்களா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ வெக்டார்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 வெக்டார் இருக்கும். ஸோ 3 வெக்டாரை டிட்டர்மினன்ட்ல வரிசையா எழுத வேண்டிய அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதணும். நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ஒரு தடவை வெக்டார்கள். நாட் ஈக்குவல் டு 0 இதோ ஒரு பிளஸ் நம்பராகவும் இருக்கலாம், அது மைனஸ் நம்பராகவும் இருக்கலாம். இப்போ 2ஓ 3ஓ இல்லை -2ஓ -3ஓ 0வை தவிர வேற என்ன நம்பர் வந்தாலும் அது வந்து ஒரு தடவை வெக்டார்கள் இல்லை. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஒரு தடவை வெக்டார்கள் ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ணிட போறோம். அதுவும் A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் 3 வெக்டார்கள் கொடுத்துருவாங்க. அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும் அப்படின்னா 2 3 1 1 -1 0 7 3 2. இதே மாதிரி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிரும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிச்சு அப்படின்னாலே அது என்ன அர்த்தம், இந்த 3 வெக்டார்களும் ஒரே தளத்துல தான் இருக்கும். அதாவது இந்த இப்போ ஒரு தளம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல A வெக்டார், B வெக்டார், C வெக்டார் 3மே ஒரே தளத்துல இருக்குன்னு சொல்லிடலாம். சப்போஸ் ஈக்குவல் டு 0 வரல அப்படின்னா அது வந்து ஒரு தளத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். 5 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனா என்னன்னா வெக்டார்கள் கொடுக்காம நிலை வெக்டார்களா கொடுப்பாங்க. ஸோ நிலை வெக்டார்களை வெக்டார்களா மாத்திட்டு செய்யணும். அதை நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம பார்க்கலாம்.